ஹெலங்கை சித்தன கேமிங் அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒன் பீஸ் உள்ள வானோ கண்ட்ரி ஆர்க்கை பார்த்தா பார்க்க போகிறோம். வானோ கண்ட்ரியோட கூட ஒரு ரீகேப்னு சொல்கிறத விட ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரீகேப்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆர்க். இது ஒன் பீஸ்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட 149 சாப்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4 வருஷம் இழுத்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்த வானோ கண்ட்ரி ஆர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வானோ கண்ட்ரியில் பிடிச்ச மொமெண்ட் அண்ட் ஒய் டு யூ கைஸ் லைக் வானோ ஆர்க் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம பேச போகிறதே வானோ கண்ட்ரி ஆர்க்கை பார்த்தா இது ஆர்க்கை வச்சு நான் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்தோன்னா ஆசையில் இருந்தேன். ஏன்னா அப்போ வந்து பார்த்தோன்னா முடியாமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போது வானோவில் வந்துட்டு ஓவராலாக ஸ்டோரி அப்படின்றதே வந்து பார்த்தோன்னா கைடோவோட சாம்ராஜ்யத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட ஒரு கிங்டத்தையும் வந்து பார்த்தோன்னா கொலாப்ஸ் பண்ணோம் அப்படின்றதான். அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பொதுவாக ஒன் பீஸில் வந்து ஸ்டோரி போகாது. ஒன் பீஸில் வந்து பார்த்தோன்னா பல விதங்களில் ஸ்டோரி போகும். அது வந்து பார்த்தோன்னா சாதாரணமான விஷயம். இந்த பக்கம் மோமோனோஸ்கேக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது அந்த கைடோ இருக்கிற இடமே வந்து பார்த்தோன்னா அவங்களோட இடம் தான். ஸோ அதனால் அந்த ஒரு இடத்துல அவங்களோட பீப்புளே வந்து பார்த்தோன்னா ஒரு பாவர்ட்டியால் இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு சைடு எஃபெக்ட்னால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கைடோ ஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபுல் சாம்ராஜ்யத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தள்ளணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓவரால் ஸ்டோரி, அதாவது இவங்களோட ஓவரால் டார்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோரியில் வந்து பார்த்தோன்னா ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா பிரித்து ஃபர்ஸ்ட் ஆக்டில் வந்து பார்த்தோன்னா எப்படி ஸ்டார்ஸ்லாம் ஜாயின் ஆகிறாங்க, ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படி தான் வந்து பார்த்தோன்னா நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கொசுகி ஓடனோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கைடோ, அதுக்கப்புறம் வந்துட்டு வானோவில் எத்தனை பேர் இப்படிலாம் வந்து கஷ்டப்படுறாங்க, இந்த யூனிவர்ஸ் வந்து இப்படி தான் இருக்க போதா, இந்த கண்ட்ரியில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, இதுதான் வானோவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ஆக்டில் வந்து பார்த்தோன்னா இருந்தது. அடுத்த ஃபைனல் ஆக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஓடனோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ஸ் பீஸ்ட் பைரேட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிக் பாமு கைடோ லூஃபின்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை போகிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்க்கோட ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஒன் பீஸோட லோர் தான். அதாவது ஒன் பீஸ்ட்டு உள்ள கண்டென்ட் அப்படின்றதே வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு ஆர்க்லேயுமே வந்து எல்லா ஆர்க்லேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த ஆர்க்கில் வந்து நிறைய ஒன் பீஸை பற்றின சீக்ரெட்ஸ் எல்லாமே ரிவீல் ஆன மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா அதுதான் நடந்துச்சு. 4 வருஷம் ஒரு ஆர்க்கை போட்டு இழுத்துருக்காங்க. அது வந்து சும்மா போட்டு இழுத்துருக்க முடியாது. அப்படி சும்மா போட்டு இழுத்துருந்தோன்னா கண்டிப்பாக வானாதான் மொக்கையான ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அப்படி யாருமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது பெருசாகவே இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தா நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு வானோவில் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். அந்த வானோவோட கண்ட்ரி எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த யூனிவர்ஸே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூனிவர்ஸ்ன்ற பாருங்க இந்த வேர்ல்டு பில்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த ஏன்ஷியன் ஜப்பானை வந்து அப்படியே நம்ம ஓடாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அதை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாரு. ஸோ ஓவரால் வானாவே வந்து பார்த்தோன்னா ஜப்பான் மாதிரி தான் இருந்தது. அண்ட் அங்கே வந்துட்டு என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதமே வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. லோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொசுகி ஓடனோட ஸ்டோரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராஜர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒயிட் பேர்ட் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ராஜர் வந்து பைரட் கிங் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனாக ஓடன் இருந்திருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பக்கி, ஷாங்க்ஸ், பிளாக் பேர்ட் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பற்றி காமிச்சது. ஓவரால் அவரோட ஃப்ளாஷ்பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா வானோட வந்து ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தது. அண்ட் ரொம்ப லைக்கபிளான கேரக்டர் வந்து பார்த்தோன்னா ஓடன் இருந்தார். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ராஜர் அண்ட் ஒயிட் பேர்டை காமிச்சாங்க அப்படின்ற ஒரு காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடனோட ஃப்ளாஷ்பேக் நல்லா இருக்குன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபைனல் அதுக்கப்புறம் அவரோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்ஸில் வந்து அவர் எப்படி கஷ்டப்படுறாரு, அந்த வானோ கண்ட்ரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மனிதன் வந்து ஒரு கோமாளி மாதிரி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட விட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சேடனிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓட ரைட் பண்ணியிருப்பாப்ல. இந்த மாதிரி வானோட பிரச்சனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடன் சஃபர் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் லைஃப்பில் ஓடன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு சாவர மாதிரி காமிச்சிருப்பாங்க, யாஸ்வின்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டர் பற்றி நிறைய பேர் பேசலை. பட் ஆனால் அவரோட டெத் வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. அவர் சாகும்போதே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் சிரிச்சுட்டே இருந்திருப்பாங்க. எனக்கு கூட வந்துட்டு அந்த ஆள் சாவறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஃபிங் தெரப்பி மாதிரி வந்து பார்த்தோன்னா ஜோரோலாம் சிரிக்க வச்சுட்டு இருப்பாரு. ஸோ அதனால் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறமும் சிரிச்சுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பார்த்தா அது வந்து பார்த்தோன்னா அந்த டெவில் ஃப்ரூட்டோட சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சேடனிங்காக பரிதாபமாக வந்து பார்த்தோன்னா இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா வானல் வந்து நடந்தது. இது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன் பீஸ் ஆர்க்கில் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டார்ஸில் உள்ள எல்லா மெம்பர்ஸுமே பார்த்தோன்னா ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தோன்னா தோணுச்சு. நான் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஆர்க்குன்னு ஒன் பீஸில் எடுத்துட்டிங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஃபைட்டிங்கை போட்டு இலின்னு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயம் இதுலேயுமே நடந்துச்சு. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபைட் நடந்த மாதிரி இருந்தது. ஜோரோக்கும் கிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அந்த ஃபைட் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் வந்து லூஃபி ஸ்கேடோட வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணேன். பட் அதுவும் நல்லா தான் இருந்தது. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஜோரோ பல இடங்கள் வந்து பார்த்தோன்னா ஷைன் ஆன மாதிரி தெரிஞ்சது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சாஞ்சிக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே வந்து நடந்திருக்கும். அவர் வந்து பார்த்தோன்னா அந்த ஜென்மா சூட்டை போட்டு சண்டை போடுறது நிறைய போயிட்டே இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது.
பொதுவாகவே ஜோரோ எடுத்துட்டிங்கன்னா எனக்கு ஜோரோ ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு சாஞ்சியோட கண்ணி ஆகிட்டேன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த வானோ கண்ட்ரி ஆக்கில் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ வந்துட்டு வழக்கம் போல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் காட்டினார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார்ஸ் ஃபைட் பண்ணுற எனிமீஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ஃபைட்டிங் சீன்ஸில். அதாவது ஜின்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சண்டை போடுவான், ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சண்டை போடுவான். இந்த மாதிரி ஒருத்தவங்க சண்டை போடும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர்ஸை பற்றி பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் பாயை பற்றி பேசுவான். அப்படி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் பற்றி பேசும்போது எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பு எப்போ தான் ஜாய் பாய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க பேசுகிறது அண்ட் அதுக்கான ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டீட்டெயிலிங் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தது வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு வில்லனான நம்ம குடிகார கைடோ வந்து நமக்கு ஆரம்பத்திலே நம்ம லூஃபியன் கைடோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ட்லேயே சண்டை போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம லூஃபி வந்து பிரிசன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து கைடோ வந்து அசவில்லைன்னு எனக்கு ரொம்ப நான் வந்து என்ஜாய் பண்ணேன். அதாவது நான் குடிகார கைடோ நான் ஏன் சொல்கிறேன்னா அவர் வந்து குடிச்சு போட்டு நம்ம லூஃபி அடிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிகார தந்தை ஒரு மகனை வந்து எப்படி அடி போகிறோம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதில் வந்துட்டு அவர் வந்து ஒரு போதையிலே அடிக்கிறது, அதில் லூஃபிலாம் வந்து அடி வாங்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபன்னியஸ்ட் சாப்டர்ஸாக இருந்துச்சு அந்த ஃபைட் வந்து. ஸோ அதனால் அதை நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிக்மாம் ஒரு பக்கம் வந்துச்சு. பிக்மாம் வந்தது எதுக்குன்னா லா அண்ட் கீடுக்கிட்ட நல்லா அடி வாங்குறதுக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம பிக்மாம் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, டே ராஜர் இந்த இடத்துல நீ மட்டும் எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒச்சன் பைரட்ஸாக இருந்துட்டு இவனுக்குலாம் வந்துட்டு பண்ணுற அநியாயம் இருக்கே தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லா அண்ட் கீட் அடி வாங்குற சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாகவும் பேடாஸாகவும் இருந்தது. அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து டோய் அனிமேஷனுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நான் வந்துட்டு டோய் அனிமேஷனுக்கு கலாய்க்கிறதுக்கு ஒரே ரீசன்னா ஒன் பீஸ் வந்து ஒரு நல்ல அனிமேஷன் குவாலிட்டி கொடுக்காத ஒரு காரணத்தால தான். அவங்க வந்து முடிஞ்சளவுக்கு ட்ராகன் பால் நல்லா ஜஸ்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் வந்து எல்லா அனிமேஷனுமே டோய் அனிமேஷன் ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாத்துக்குமே இப்போ தான் நல்லா இருக்கும். பட் ஒன் பீஸுக்கு ஏன்டா ஒரு குவாலிட்டியான அனிமேஷன் கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நான் பாட்காஸ்ட்டில் எப்போ இருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கலாய்ச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் வானவுக்கு வந்து அந்த ஒரு அனிமேஷன் குவாலிட்டி தேவை, அதை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். நான் வந்து எவ்வளோக்கு மாங்கல்ல ரசித்து ஒன் பீஸை பார்த்தேனோ அவ்வளோக்குள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேலையும் நிறைய ரசித்து பார்த்தேன். ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு இன்ஃபோர்டபுள் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை நான் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அதாவது அவங்களோட குரூப்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பை ஒருத்தர் இருப்போம், ஒரோச்சியோட ஸ்பை காஞ்சிரோ வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ஸ்பையை ரிவீல் பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பேக் ஸ்டோரிஸ்லேயே வந்து பார்த்தோன்னா இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா சொல்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபைட்ஸ் வந்து பார்த்தோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஃபைட்ஸ் அப்படின்னு வரப்போ வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டில் வந்து நம்ம லூஃபி வந்து பிரிசனில் சண்டை போடுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சி வந்துட்டு ஒரு இடத்துல சண்டை போடுவார், ஜெர்மா சூட்லாம் போட்டு சண்டை போடுறது. ஜோரோ வந்துட்டு சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் ஃபுல்லாகவே சண்டை தான் போட்டுட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹாக்கி யூஸ் பண்ணி ஸ்வாடை யூஸ் பண்ணி சண்டை போடுறது ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு ஓடனோட ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கும்போது ராஜர் வெர்சஸ் ஒயிட் பியரோட ஃபைட் வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட், நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அது வந்து பார்த்தா நடந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு அனிமேல வந்து நடந்தே ஆகணும். அதாவது ஒரு பேடாஸான கேரக்டர்ஸ் லைக் ஒரு 4 ஃபாதர்ஸ் மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் லைக் இப்போ வந்து இவங்களாம் வந்து பார்த்தோன்னா நான் ரூட்டோவில் வந்து ஒரு எப்படி ஹஷிராமன் மாடா இருக்கவங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒன் பீஸில் இருக்கு 2 பேருமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சண்டை போகிற மாதிரி காமிக்கிறது. அண்ட் அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாய்பாய் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. வானம் வந்து அதிகமாக பேசப்பட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம ஜூனிஷா வந்தோடனே வந்துட்டு அந்த இடத்துல கரெக்டாக நம்ம லூஃபி வந்து பார்த்தோன்னா அந்த ஜாய்பாய் மாறுறது. அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக ஒன் பீஸ் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயங்கள். அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் ஒன் பீஸ் 2 ஆர்க்கில் வந்தேன்னா முன்னாடி ஸ்கைஃபியாக வந்துட்டு இருந்தேன். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு திரும்பி ரீட் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்தது. பட் என்னென்னா எனக்கு வந்துட்டு திரும்பியும் ஒரு யூஷுவல் ஷோனன் மாதிரி கொண்டு விட்டாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து லைட்டாக அந்த ஜாய்பாய் பார்த்தோன்னே தோணுச்சு. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி எனக்கு வந்து கீர்ஃபை நிறைய இடங்களில் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தது. அதனால தான் வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம கைடோ டிஃபீட் பண்ணுறது, கைடோ டிஃபீட் பண்ண உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்லாமே குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த தேர்ட் ஆக்டில் வந்து கைடோவுக்கும் நம்ம லூஃபிக்கும் நடக்கிற சண்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ஸ் எல்லாமே சண்டை போடுறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபைன் தான். பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பல மாதங்களாக பல வருடங்களாக இழுத்த ஒரு விஷயம். கரெக்டாக ஃபைட்டு முடிஞ்சோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாண்டா வானவருக்கு முடிஞ்சிடா 2-3 சாப்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட வந்து ராப்பப் பண்ணிட்டாரு. அது எனக்கு கொஞ்சம் லைக் நீங்கள் இதே முடிச்ச வேகத்தை வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பண்ணியிருக்கலாமே ஓடாசான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தோன்னா கேட்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் ஆனால் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா எனக்கு அப்படியுமே வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வானவர்கிட்ட வந்து நிறைய குட்ஸ் அண்ட் பேட்ஸ் நடந்தது. பேட்ஸ்ன்னு பொறுத்தளவுக்கு பேசிங் தான் நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான். வேகமாக இருக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு ஸ்லோவாக இருக்க வேண்டிய இடத்துல வேகமாகவே வந்து பார்த்தோன்னா நடந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து லைட்டாக ஒரு பக்கம் ஒரு இடத்துல வந்து தோணுச்சு. அவ்வளோதான். மற்றபடி வானவார்க் இஸ் அ கம்ப்ளீட் பேங்கர், கம்ப்ளீட் என்டர்டெய்னர் எப்படி வேணாலும் வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்லலாம். ஒன் பீஸில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஆர்க்கு, ஒரு பெஸ்ட்டான ஆர்க்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு கண்டிப்பாக டாப் 5 வந்து பார்த்தோன்னா வானோ கண்ட்ரி ஆர்க் வந்து இடம்பெறும்.
அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா தி பெஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியோட நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வானோ கண்ட்ரி ஆர்க் முடிஞ்சதுக்கப்புறம் லூஃபி வந்து பார்த்தோன்னா ஒரு எம்பரர் ஆகிட்டார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம எண்டிங்கில் ஷாங்க்ஸை காமிச்சிருந்தாங்க, க்ரீன் புல்லை காமிச்சிருந்தாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா காமிச்சிருந்தாங்க. அது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஷாங்க்ஸ் வரதில்லை. எப்போவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்க் நடந்துச்சுன்னா அதில் எண்டிங்கில் வந்து பார்த்தோன்னா எப்படினாலுமே ஒரு அட்மைரர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ஸை துரத்தி வரமாக இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸரோஸால் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு எனிஸ் லெவலில் அதே மாதிரி தான் இருந்தது. அண்ட் அது மாதிரியே தான் வந்து பார்த்தோன்னா வானோவில் கொடுத்த மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். அதுதான் வந்து பார்த்தோன்னா மேட்ரு. ஸோ ஓவராலாக வானம் வந்து பார்த்தோன்னா ஒரு என்ஜாயபிளான ஒரு ரைடாக இருந்தது. அஸ் யூஷுவல் ஒரு ஒன் பீஸ் ஆர்க்கில் ரொம்ப நல்லா அது வந்து லென்த்தாக இருந்தாலும் நமக்கு வந்து நிறைய இன்ஃபோ கிடைச்ச மாதிரி வந்து பார்த்தா இருந்தது. ஸோ அதனால் வானோ கண்ட்ரி பற்றி அப்படின்றது நான் கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க. அண்ட் அதேமாதிரி வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.